மார்னிங்கே செம்ம டிராஃபிக்குங்க நமக்கு. எப்படி தானோ தெரில, எங்கே தான் போவாங்கன்னே தெரில. எல்லாம் ரோடும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அங்கே பாருங்களேன், காலையிலே டிராஃபிக்கு. ஐ காட் மிஸ்ட் அப். டிராஃபிக்கு தாண்டறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிரும் போல். ஸோ ஒரு 7 போகலாம், ஹைவேஸே பிடிப்போம் போல். பார்ப்போம் இந்த டைம் எப்போ எப்படி ஹைவேஸ் பிடிச்சி எங்கே என்ன பண்ணுறதோ. ஸோ பெல்லாரி ரோடு தாண்டி அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ மைசூர் ரோடு தான் பிடிக்குதா, எப்படி ரூட்டு போகுதுன்னு தெரியலையே. வெல் செக். ஆமாங்க, இன்னும் ஹைவேஸே வரலைங்க. இன்னும் ஹைவேஸே நம்ம இன்னும் பிடிக்காமல் இருக்கோம். ஓகே, ஃபுட் டிராஃபிக் 1 ஹவருக்கு மேலே டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கோம். முடியல. இங்கே எல்லா எனர்ஜியும் லாஸ் ஆயிரும் போலையே. கேமரா கோப்ரோ வேற சார்ஜ் சல்லுன்னு இழுத்துருச்சு. அதை கொஞ்சம் செக் பண்ணணும். அந்த மினிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ கொஞ்சம் வெளியே போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணி வைப்போம். ஸோ கரெக்டாக தும்கூர் ரோடு கேட்ச் பண்ணிட்டோம். பார்ப்போம். இது வேற மேப் வேற ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதை செக் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல நிறுத்தி. பிகாஸ் அப்படியே காமிச்சிச்சுன்னா நமக்கும் ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் தாவங்கரை தாண்டி ஸோ தும்கூர் இன்னும் நமக்கு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பிரேக் எடுக்க போகிறோங்க. ஆமாம், ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆமாம், சும்மா சர்வீஸ் ரோடு, மறுபடியும் ஹைவேஸு, மறுபடியும் சர்வீஸ் ரோடு, ஹைவேஸு, சர்வீஸ் ரோடு, ஹைவேஸ். வந்தால் சுட்டா ரிப்பீட்டு. அந்த மாதிரி தாங்க, சர்வீஸ் ரோடு, ஹைவேஸு, ரிப்பீட்டு. What can I do?
வீடு கொடுத்து வந்துட்டு இருக்காருங்க. அவரெல்லாம் பட்டையை கிளப்பிடுவார். ஹிமாலயன் கொடுத்தா நமக்கு முன்னாடி போயிடுவார். அதான் அதனாலதான் பிரச்சனையே. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம், நிறைய பேர் வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, விண்டு கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நானுமே நோட்டீஸ் பண்ணேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் டீநாய்ஸ் பண்ண முடியல விண்ட்ஸு. ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மேபி ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஓகே. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க, என்னமோ எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி. தயவு செஞ்சு கொஞ்சம் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? டே டு டே அப்டேட்டுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும், இல்லை இதை பற்றி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். அப்புறம் சீட்டு கேட்டிருந்தாங்க. சீட்டு பக்காவாக இருக்குங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச 90% எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி பட் பெயின் எனிமோர் எனி லாங்கர். இட்ஸ் அண்ட் பிரில்லியன்ட் சீட் நிஜமானவேங்க. ஆனால் இது ஏன் அவ்வளோ ப்ரைஸ் ஹைக் கொடுக்குறாங்கன்னா அதில் 8,000 வருதுங்க 2 சீட்டும் சேர்த்தி. ஆமாம், உங்களுக்கு 8,000 வரும் உங்களுக்கு ரெண்டு சீட்டும் சேர்த்தி. ஆமாம், டால்வின் ஸ்க்ரீன் நான் கழட்டிட்டேங்க. ஆமாம், எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா ஏரு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக கண்ணாடிக்கே அடிக்குது. ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு இதாயிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டியூக்கு நம்மளோட வேகமா போகுது. பெட்டர் பெட்டர் பெட்டர். கரெக்டாக காந்தி நகரா டோல் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஏடிவி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். மேபி நாங்கள் அங்கே தான் நிறுத்த போகிறோம் சாப்பிட. ஏன்னா சாப்பிடாமையும் ட்ராவல் பண்ண முடியாது காலையில் வேறு. ஸோ 3 மணிக்கு எந்திரிச்சது மட்டும்தான் 3 மணிக்கு. கிளம்புனது என்னமோ 5 மணிக்கு தான். லேட் ஆயிடுச்சுங்க, என்னன்னு தெரியல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு, ஸோ குளிச்சுட்டு கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஓகே. நாங்கள் 2 பேர் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ஸோ ட்ராவல்ன்றதுனால ஸோ தெர் இஸ் நோ மோர் மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கரெக்டாக நான் A to B போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் உங்கள் லைனுக்கு வரட்டுமா? எஸ், தாவங்கரைக்கு முன்னாடி ஒரு A to Bல சாப்பிட்டாச்சு. ஆள் யார் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கே. வா வா. ஸோ லக்கேஜ் செட்டப் ஃபார் ஹிமாலயன், ஒரு பேகு, அதுக்கப்புறம் ஒரு வியட்ரா லக்கேஜ் கிட்டு. இங்கே நம்ம ஆள் பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு, அவர் லக்கேஜ் இது. ஓகே,
ஸோ இப்போ நம்ம சித்திரதுர்காவில் இருக்கோம். அடுத்த ஸ்டாப் தாவங்கரே. இல்லை தாவங்கரே தாண்டி போயிடுமா? ஓகே, அவர் பேச மாட்டார், மௌனம் வேறு தான். அந்த பக்கம் போனால் சித்திரதுர்கா, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா தாவங்கரே. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து விண்டு மில்லு, ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. பார்ட்ஸ் மீன்ஸ் இது வே. ஸோ உங்களுக்கு விண்டு மில் எல்லாமே இங்கே இந்த சைடு இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே விண்ட் மில் தான். அதை நீங்கள் பார்க்கலாம் கரெக்டாக. ஆக்சுவலாக முன்ன வேலைக்கு சுற்றலை, இப்போ தான் காற்றடிக்கும் போல், இப்போ தான் சுற்றுது ஆக்சுவலாக. ஸ்கூல் நான் வேணால் பக்கம் போயிட்டு அது தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அதையும் கவர் பண்ணுறேன். நான் வேற இதை கை வச்சு வேற மறைச்சு வேற பேசிட்டு போறேன். பாப்போம், வில் see if it is good we can try the same. நமக்கும் தெரிய மாட்டிருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ ஐ வில் ஃபைண்ட் அவுட் and then fix it soon because I know the quality video makes sense. Correct, I am agree that. So mistake, I am just மிஸ்டேக்கில் இருந்தால் நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. வாவ், உங்கள் பாருங்களேன், கரெக்டாக ஈவனாக இதாகுது. அன்இவனாக கூட இதாகலை, உங்களுக்கு ஈவனாக ஃபேன் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் தாவங்கரைக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் ஃபியூல் ஸ்டாப் போட்டுடலான்னு இருக்கேன். ஆமாம், எதுக்கும் கொஞ்சம் நம்ம டாப் அப் பண்ணிப்போம். டாப் அப் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் பெட்டர் தானே. எஸ், இருக்கியப்பா. ராயல் என்ஃபீல்டு தான்யா, எல்லாம் மூட்டை கட்டிட்டு போயிட்டு இருக்கு. என்னடா இது, அத்திப்பட்டி மாதிரி ஒரு சிட்டியே மறைஞ்சிருக்கு இந்த மலைக்கு இந்த பக்கம். கூல் டு see.
இன்னும் கோவா 400 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் 300 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். பரவாயில்லையே, கொஞ்சம் சீக்கிரமாக தான் வர்ற மாதிரி இருக்குது நமக்கு. செக் பண்ணிடுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ செக் பண்ணுறதுல தப்பு இல்லை. நம்மளால் எவ்வளோ மணி நேரத்தில் போக முடியும் அப்படின்ட்டு 5 o'clock எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி 3 பிரேக் எடுத்துட்டோம். ஸோ வில் see. ஸோ ஒரு ஃபியூல் ஸ்டாப், ஒரு 10 to 15 minutes ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஓகே, கொஞ்சம் ப்ளம் கேக் இருந்துச்சு, அப்படியே அதையும் சாப்பிட்டாச்சு. யா, இது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி மலையை குடஞ்சி தாங்க இந்த ஹைவேஸில் போட்டிருக்காங்க. பட்டி 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 go. நெக்ஸ்ட் ஸ்டாப்பு தாவங்கரே இல்லைன்னா ஹுப்ளி தாங்க. ஸோ ஹுப்ளி போயிட்டால் பிரச்சனை இல்லை, 170 கிலோமீட்டர்ஸ் தான் சம்திங் ஹுப்ளி. ஸோ அங்கேயே ஓடிடலான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் வெயில், ஓவர் வெயிலுங்க. ஆமாம். ஸோ மைக்கு வந்து ஸோ இங்கே ஒயரு அது காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் அந்த இறைச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம் கோவா போயிட்டு பார்ப்போம். ஸோ ஆல்சோ இதெல்லாம் மலையை குடஞ்சி தான் ரோடு போட்டிருக்கீங்க. ஆமாம், ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மலையை வந்து உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி அப்படின்ட்டு. சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் இப்போ அதனால தான் நம்மளால் கோவா போட முடியுது. கரெக்டு தான், பட் மேபி சம் ஆஃப் த மலை வந்து மவுண்டைன்ஸ் வந்து அழிக்காமல் இருக்கலாம். பட் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி? கரெக்டு தான், இதெல்லாம் மறுபடியும் நம்மளால் உருவாக்க முடியாதுல்ல. ஓகே காய்ஸ், வழக்கம் போல தான். யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். catch you guys. நான் உங்களுக்கு தாவங்கரே இல்லைன்னா ஹுப்ளி பக்கம் போயிட்டு இது பண்ணுறேன். இன்னும் 140 இருக்குது ஹுப்ளி ரீச் ஆக. மேபி ரீச் ஆயிரும், இன்னும் ஒரு 1.5 hours ஹுப்ளி ரீச் ஆயிரும், இல்லை 1 hour 11 or 12 போல் ரீச் ஆயிரும். இங்கே பாருங்கள், இதுதாங்க மலை ஃபுல்லாக குடஞ்சி தான் போட்டிருக்காங்க. மலை ஃபுல்லாக குடஞ்சி தான் போட்டிருக்காங்க ரோடு. குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அடியில் சப்பே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்குது.
மேபி அடியில் சப்வே கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஹைவே எழுப்போங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். அதையும் எப்படியும் இன்னொரு டைம் கோவா கம்பல்சரி வரதான் போகிறோம். அப்பயே பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த ரூட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ரோடு கொஞ்சம் தான் மோசம், மற்றபடி உங்களுக்கு ஓகே. அதுவே நீங்கள் ஷிமோகா இந்த அரிசிக்கரை அந்த ரூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் மீன்ஸ் அந்த ரோடு கொஞ்சம் சரியில்லை. ஸோ கம்பேர் டு தட் ரூட் இந்த ரூட்டு உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஹைவேஸ் தான். ஹுப்ளிவிலேயும் ஹைவேஸ். உங்களுக்கு தார்வாதில் இருந்து தான் கொஞ்சம் மேபி மவுண்டைன்ஸ் ஹில்ஸு ஸ்லோப்ஸ்லாம் வரும் போல். எனக்கும் தெரியல, நானும் போனதில்லை. ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கும். ஃபுல்லாக இங்கே வறட்டு பூமி தான் போலங்க. பிகாஸ் ஃபுல்லாக எல்லாம் வாடி போயிருக்கு பாருங்களேன். ஃபுல்லாக பாக்கு தான் இங்கே, ஃபுல்லாக பாக்கு. ஆனால் பாக்குக்கு தண்ணி தான் வேணும் ரொம்ப. பட் ஆனால் தண்ணி இல்லாமல் நிறைய வாடி போயிருக்கு. ஸோ ஷிமோகா போகிறதா இருந்தால் நீங்கள் லெஃப்ட்டு தான் எடுக்கணும். ஆமாம், அந்த ரூட்டு தான் அரிசிக்கரை வந்துட்டு ஷிமோகா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹைவேஸில் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹுப்ளியிலே ஹைவேஸ். நம்ம இங்கேருந்து ஹைவேஸ் நம்ம வந்து அங்கே முன்னாடியே பிடிச்சிட்டோம். பெங்களூர்லேருந்தே ஹைவேஸ் பிடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் ஒன்று பண்ணுவாங்க, இமாலயன்னா எந்திரிச்சு நின்றுப்பாங்க. ஸோ அதே தான் நானும் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ தான் லைட்டாக இதாகுது, வலிக்குது. ஸோ மேபி 400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இன்னும் 300 சம்திங் தான் ரீச் ஆகிடலாங்க. இங்கே ஒரு பங்க் இருக்குது போல். ஆல்ரெடி பங்கு போட்டோம். ஓகே, நானும் இது பார்க்கல ஆக்சுவலாக. அந்த டிப்புன்னு நாய்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, அது அந்த ஒயர் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. நான் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஓகே, கண்டிப்பாக இது ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ தான். நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்த வீடியோ இந்த பிரச்சனை வரவே வராது. ஐ எம் டேம் ஷோர். மறக்காமல் சப்ஸ்கிரைப், வாட்ச், ஷேர் பண்ணிடுங்க. என்ன போலீஸாக நிற்குது. கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸுங்க. 120 கிலோமீட்டர்ஸ் ஹுப்ளிக்கு. ஸோ ஹுப்ளி போயிட்டு தான் ஸ்டாப் நமக்கு. இங்கே எல்லாம் தண்ணி இல்லை போலங்க, தண்ணி பஞ்சம் போல். ஆமாம் பாருங்களேன், எல்லாமே காஞ்சி போய் தான் இருக்குது. ஏதாவது ஒரு மழை கீது வந்து இது பண்ணலான்னா இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தண்ணி பண்ணுங்க. தண்ணிலாம் இருந்து நம்ம அந்த ரெய்னி சீசனில் வந்தோம்னா எல்லாம் பச்சையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். எங்கே நிறுத்துறதுன்னு தெரில. அடுத்ததும் நிறுத்துவோம். ஆனால் ரொம்ப தொண்டை வறண்டு போச்சு. இப்படியும் ஓட்டக்கூடாது. ஆனால் ஒரு பிரேக் எடுத்துருவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. இது வந்து எந்த டோல்னு தெரியலையே. ஏன்னா போர்டு வச்சு இங்கே மோஸ்ட்லி போர்டே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக அங்கங்கே போர்டு வச்சுட்ருக்காங்க. இது இந்த டோலு அந்த டோலுன்ட்டு. இங்கெல்லாம் மோஸ்ட்லி இப்படி இல்லை போர்டு. நம்மளால் அது கண்ணாடி திரும்பிடுச்சுங்க, அதுக்கு தான் நிறுத்திட்டோம். ஓகே, 84 கிலோமீட்டர் இருக்கு. ஹுப்ளி தானே அடுத்தது? ஓகே ஃபைன். ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சுங்க. அப்பா முடியல, மொட்டை வெயில். we lost energy, all the energies. தெரியல எப்படி போகணுன்னு கூட தெரியலையே. இப்படி தான் காட்டுது.
ஆக்சுவலாக பார்ட் 2 நான் போடுவோம் போலயே. ஓகே, நம்ம இப்போ தர்பாத் வந்துட்டோம். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ தர்பாத்தில் ஒரு பிரேக்கு, அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு பிரேக் எடுத்துகிட்டு தான் அடுத்த இது நவர்றது. வி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி எனர்ஜி இன் தி வில்லேஜ். Actually, we took some coconut water. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அடி வெளுத்துருவார். அடா தேங்காய் தோப்பு வச்சுக்கிட்டு வெள்ளை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னுவார். இல்லைங்க, ஃபேஸ் எல்லாமே டல் ஆயிடுச்சு. ஸோ வி லாஸ்ட் போத் ஆஃப் அவர் எனர்ஜி ஆன் தட். அந்த வில்லேஜ்லேயே நான் இங்கே எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் குளுக்கோஸ் ஏற்றலான்ட்டு, எலக்ட்ரோலைட். வேறு வழி இல்லையே. ஸோ அட்லீஸ்ட் ஸோ மேபி இப்போ பெட்ரோல் மேபி போட்டுக்கலாம், பார்ப்போம். ஏதாவது பங்க் இருந்தால், இல்லைன்னா finally we have entered to my childhood dream. So இதுதான் என் சைல்டுஹுட் ட்ரீம் ரைடுங்க. எஸ், ட்ரீம் ரைடு இன்னைக்கு ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் பட் இன்னுமே நம்ப முடியல, நம்ம கோவில் இருக்கமா. திஸ் கிரேசினஸ் மேன். பரவாயில்ல, கோவா ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் டிராஃபிக் இல்லையா, இல்லை நமக்கு அப்படி புதுசாக போகிறதுக்கு தெரியுதா, இல்லை இதெல்லாம் ஹைவேஸா, அதுவும் தெரியல. மேபி உள்ளே போனால் தான் தெரியும். வாவ். ஓ ஓ ஓ ஓ